இல்லடா செல்லம். அழாத. சரி சரி. லீலா இந்த இந்த காப்பியை சாப்பிடு. மாமா என்ன மாமா அது? நீங்க எதுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தீங்க? என்னம்மா நீ இன்டர்வியூக்கு போறதுக்காக படிச்சுட்டு இருக்கிற? சின்ன ஒத்தாசை தானே இது. அதுவும் இல்லாம சூடா காப்பி சாப்பிட்டா சுறுசுறுப்பா இருக்கும். இந்தா குடி. மாமா நீங்க இவ்ளோ அனுசரணையா நடந்துக்கிறீங்க. எப்படி மாமா இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு பிறந்தாரு? நானே எனக்குள்ள பல முறை கேட்டுக்கிட்ட கேள்விதாம்மா இது. இந்த படுபாவி எப்படி எனக்கு பிள்ளையா வந்து பிறந்தானே தெரியல. சரி, நீ இன்டர்வியூக்கு படிக்கிற நேரத்தில் இது எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு? நீ படிமா. ஏய் என்னடி இதெல்லாம்? ஏய் குடி. ஏய் குடிங்க. ஏய் புக்க குடி. குடி. சொன்னா கேளு. குடி. அடேங்க அப்பா, அக்கவுண்ட் சம்பந்தமான புக் எதுக்கு இது? அதான் நீங்களே சொன்னீங்களே அக்கவுண்ட் சம்பந்தமான புக்னு. அது எனக்கு தெரியுதுடி. இது எதுக்கு வச்சிட்டு இருக்க? சும்மா புரட்டி பார்த்தேன். கொன்னே போடுவேன் உன்னை. நீ படிச்சிட்டு இருந்ததா நான் பார்த்துட்டு இருந்தேனே. இந்த புக் எதுக்குடி படிக்கிற? இதுல என்ன அப்படி ஆர்வம் கட்டுற? என்ன வேலைக்கு போறியா? சொல்லுடி, என்ன விஷயம் சொல்லு. சொல்லுன்னு புலம்பிட்டு இருந்தா நான் என்னத்த சொல்றது? போர் அடிச்சதுன்னு புரட்டி பார்த்தேன். போர் அடிச்சா படிக்கிற புக்கா இது? என்ன கிறுக்குன்னு முடிவு பண்ணாத. மரியாதையா நிஜத்தை சொல்லு. இத பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதுனால என்னால புதுசா எதையும் சொல்ல முடியாது. போர் அடிக்கிறதுனால படிச்சு பார்த்தேன். இந்த வீட்ல ஏற்படுற அலுப்பை விட இந்த புக்ஸ் படிக்கிறதும் அலுப்பு இல்ல. பொய் வாயை திறந்தாலும் பொய்யா வருது. பாத்தீங்களாப்பா, உங்க மருமக எனக்கு எதனா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கா? டேய், அது என்னடா சூழ்ச்சி பண்ண? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. இந்த புக் எதுக்கு படிக்கணும் சொல்லுங்க. இது ஒன்றும் தப்பான புக் இல்லையா? அது படிச்சா என்ன தப்பு? இந்த புக் புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த புக்கை நான் அந்த வீட்ல பார்த்ததே இல்ல. புதுசா வாங்குனியா? டேய், ஏன் அந்த பொண்ணை இம்சை பண்ற? இப்ப புரியுது. இந்த புக்கை நீங்களே வாங்கி கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பீங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டு சதி பண்றீங்களா? கூட்டு சதியும்ல ஒரு வெங்காயமும் இல்ல. சும்மா கண்டபடி புலம்பிக்கிட்டு இருக்காத. ஏமா அவன் ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பான். நீ ஏமா நின்றுட்டு இருக்க? நீ போய் வேலையை பாரு. போமா. என்ன புக் வேணுமா? முதல்ல போடி வெளியில. இத பாரியா பெருசு, நீ என்ன திட்டம் போட்டு வச்சுக்கிறன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுக்கு வைக்கிற வேட்டு எப்படி வைக்க போறேன்னு பொறுத்திருந்து பாரு. ஏய், வர வர தெருவில் குளிச்சுட்டு புலம்புறான் பாரு. அந்த ரேஞ்சுக்கு ஆயிட்ட நீ. இந்தப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு தெருவில் குளிச்சுட்டு புலம்புறேன்னு சொன்னேன். அதுக்காக அன்னைக்கு பண்ண பாரு, ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூத்தடிச்சு. அந்த மாதிரி கூத்தடிச்சிடாத. வந்து பிறந்த பாரு எனக்கு. புக்கா படிக்கிற புக்கு எப்படி படிக்கிறேன்னு பாத்துறேன். ரெண்டு காப்பி கொடுப்பா. வா வா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? அதாம்மா திருட்டு பய என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தால, அவன் இந்த சூட்கேஸை திருடிட்டு ஓட பார்த்தான். இந்தாங்க, கைய கிரிட்டு ஓடிட்டான். உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எதுவும் ஆகல. கடவுள் புண்ணியத்துல காயம் எதுவும் படல. ரொம்ப நன்றிமா. நன்றி இருக்கட்டுமா. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட பண்ணலனா எப்படி? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இருக்கட்டுமா. இந்த மாதிரி பசங்களை நினைச்சாதாமா ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வயசுல இப்படி இருக்கானே. இந்த மாதிரி திருட்டு புத்தியோட காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. இந்த காலத்து பசங்களையே நம்ப முடியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்க சூட்கேஸ் திரும்ப கிடைச்சதே.
அதான் நீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்களேம்மா. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அது சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க வேண்டாமே, நானும் அவ்வளோ ஒன்றும் சாப்பிடல. சரி, வாங்க சாப்பிடலாம். என்கிட்ட பழமும் பிஸ்கெட் இருக்கு, சேர்ந்து சாப்பிடலாம். சரி. நான் எப்போதும் இது மாதிரி பிரயாணம் பண்ணும்போது பழமோ பிஸ்கெட்டோ வாங்கி வச்சுக்குவேன். அதான் எனக்கு ஒத்து வரும். இந்தாங்க, சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்மா. பரவாயில்லம்மா, சாப்பிடுங்க. பட்னியா இருக்காதீங்க. நீ வேற குழந்தையோட இருக்க, சாப்பிடுமா. சாப்பிடுங்க. சரமா, நீ எதுக்கு இப்போ வருத்தப்படுற? அவளுக ஆட்டம் போட்டாளுக, சொல்லாத கொள்ளாத வீட்டை விட்டு போனாளுக. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் இங்க இந்த வீட்ல இருக்கேனே பாட்டி, அது போதாதா? சரோமா, அதை பாரு, நீ வருத்தப்படாத. மாணிக்கம் வரட்டும். இங்க நடந்த விவரம் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்றேன். உங்களையும் சேர்த்து திட்டுவாரு பாட்டி. சரோமா, நீ சொல்றத பார்த்தா எனக்கே அதை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்குமா. சரி விடு, நம்மளால என்ன இருக்கு, நடக்கிறது நடக்கட்டும், கவலைப்படாதம்மா. மா, நிர்மலா இங்க. என்ன சொல்ற? அம்மாவையும் நிர்மலாவையும் காணோம். அம்மாவும் நிர்மலாவும் எங்கன்னு கேட்டேன். ஏன் அமைதியா இருக்கீங்க? மாணிக்கம், நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காதடா. இந்த வீட்டில் உன் ஆத்தாளும் உன் தங்கச்சியும் போடுற ஆட்டம், அவங்க தொல்லை தாங்க முடியலடா. என்ன சொல்ற? மாணிக்கம், நானும் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கேன். ஆனா இந்த வீட்டில் இருக்கிற குடும்பம் மாதிரி எந்த குடும்பத்தையுமே பார்த்தது இல்லப்பா. உலகத்துல கோபம் வர்றதுதான். மனுஷனா பிறந்தா கோபம் வராம இருக்காது. ஆனா அந்த கோபம் ஏன் வருது, எதுக்கு வருது, அந்த கோபத்தினால மத்தவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குற பக்குவம் வேண்டாமாப்பா? என்ன வளவளன்னு பேசுற? என்ன விஷயம் சொல்லு. நான் வளவளன்னு பேசுறேனா? இப்படி புலம்ப வேண்டிய காலம் ஆயிப்போச்சுப்பா எனக்கு. அப்பா, நான் வந்தேன்ப்பா. உன் தங்கச்சி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டேன், பதில் சொல்லலை. அந்த நேரம் பார்த்து உங்க ஆத்தா ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்தா. என்ன விஷயமானு கேட்டேன், பதிலே சொல்லாம 2 பேரும் ஏறி போயிட்டாங்கப்பா. கைய காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி, எங்கம்மா போறீங்க, என்ன விஷயம்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லாம அவங்க 2 பேருமே ஆட்டோ ஏறி போயிட்டாங்கப்பா. நாங்க எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம்ப்பா. அவங்க 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லாம அவங்க பாட்டுல ஆட்டோ ஏறி போயிட்டாங்கப்பா. அம்மாவும் நிர்மலாவும் வீட்டில் இல்லை, வெளியில போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுங்க. நீ கேட்ட, அவங்க சொல்லல. சரி, போறாங்க, போட்டோன்னு விட்டுட்ட. மாணிக்கம், இவளையா பாத்திட்டுற? அப்ப எங்க அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் உனக்கு அக்கறை கிடையாது. அவங்க எங்கேயாவது தொலைஞ்சு நாசமா போயிட்டோம், அதை பத்தி நீ கண்டுக்க போறதில்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்லைங்க. என்ன, உன் கண்ணுக்கு முன்னாடி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, ஆட்டோ பிடிச்சு போயிருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட தகவல் சொல்றியா? இந்த வீட்டு மருமகளுக்கு இதான் வேலையா? உனக்கு பொறுப்பா வேண்டாம்? உனக்கு அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் அக்கறை இல்லடி. அப்படி இருந்தா தான் பாசம் தன்னால வருமே.
இல்லைங்க, நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க தான் ஏய், சும்மா ரெடி. இதுவே உன் கூட பிறந்த லீலாவோ விஜயோ இல்ல உங்க அப்பாவோ போயிருந்தா சும்மா இருந்திருப்பியா? கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி சண்டை போட்டாதான் அவங்கள தடுத்துக்க மாட்டா? என்னடா மாணிக்கம் இப்படி எல்லாம் பேசுற? இவ விட்டு ஆள்க இவகிட்ட எப்படிப்பா இப்படி நடந்துக்குவாங்க? ராசமும் நிர்மலாவும் இவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணி இப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு இவ என்னடா பண்ணுவா? ஏ கிழவி, இந்த சப்போர்ட் பண்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. இது எங்க குடும்ப விஷயம். அண்ணே என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், அம்மாவும் நிர்மலாவும் வீட்டை விட்டு போயிருக்காங்க. இவ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா. எப்படா பொறுமையா இருக்க முடியும்? ஏய், நீ ரொம்ப நல்லவன் நினைச்சண்டி. ஆனா உன் அடி மனசுல நான் மட்டும் வேணும், எங்க அம்மாவும் நிர்மலாவும் வேண்டாங்கிற எண்ணம் இருக்குடி. என்னங்க, என் கனவுல கூட நான் அப்படி நினைச்சதே இல்ல. ஏண்டா உனக்கு கோபம் வந்தா நல்லவங்க கிட்டவங்க யாருன்னே தெரியாதா? ஏண்டா சரம் அப்படி நினைக்கிற பொண்ணா? ஏண்டா இப்படி உன் புத்தி கெட்டு போயிருக்கு? உன் ஆத்தாளு உன் தங்கச்சியும் தான் புத்தி கெட்டு போயிருக்காங்க. அதுக்கு சரம் என்னடா பண்ணுவா? ஏ கிழவி, வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தவர், நானே ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். அனாவசியமா ஏதாவது பேசினா அப்புறம். டேய், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நான் உன்னை சின்ன பிள்ளையில இருந்தே நான் பாத்துக்கிட்டு வரேன். நான் உன்னை கேக்குறேன், ஒரு விஷயத்தை நல்ல விதமாவே நீ யோசிக்க மாட்டியா? உன் அம்மாவும் நிர்மலாவும் ஏதோ ஒரு கோபிச்சுட்டு போயிட்டாளுங்க. சரவ கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு பிடிக்கல. சரி, ஒரு போன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? நீ வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சு இப்படி உங்ககிட்ட சொல்லாம போயிருக்காளுங்களே, அவளுகளை திட்டுறதை விட்டுட்டு இவளை ஏன்டா திட்டுற? ஏ கிழவி, அனாவசியமா என் கோவத்தை தூண்டாத. எங்க அம்மாவை குறை சொல்ற உரிமை இங்க எந்த தெருவுல போறதுக்கும் கிடையாது. உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு எங்க அம்மா நடு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஆதரவா நடத்துனாங்களே, அதுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களையே குறை சொல்லி பேசிட்டு. நன்றி கெட்ட ஜென்மம். இனிமே இங்கெல்லாம் வராதேப்பா. மாணிக்கம், என்னை ரோட்ல திரிகிறதுன்னு சொன்ன நாய் தானடா. அது கூட பரவாயில்லடா கண்ணா. நன்றி கட்ட ஜென்மம்னு என்ன சொன்னியடா கண்ணா. பாட்டி, பெற்ற மகனை விட உன்னத்தானடா என் பிள்ளையா நினைச்சேன். அவன் வீட்டை விட்டுட்டு உன் வீட்டுல தானடா கிடையா கிடக்குறேன். போதுமடா, போதுமடா சாமி, போதும். சரம்மா, கடவுள் தாம்மா உன்னை காப்பாத்தணும். கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். பாட்டி இருங்க பாட்டி. அண்ணா இது வாடா. என்னண்ணே பாட்டியை போய் இந்த மாதிரிலாம் எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா? ஏய், பெத்த அம்மா கூட பிறந்த தங்கச்சியை காணாம போயிட்டாங்க. இது போனா என்னடா? விட்றா. உங்க போன வருத்தத்துல நான் இருக்கேன். யாரும் என்ன சீண்டாதீங்க. ஏய், ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னா நம்ம சுயநலவாதினி. என்னங்க நீங்க? எதுக்காக என் மேல இப்படி பழி போடுறீங்க? இது அபாண்டம். தாண்டி நிஜம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இப்பதான் கொஞ்ச நாளா உங்க அப்பா கிட்ட, போஸ் கிட்ட, தனத்து கிட்ட, கோபி கிட்ட, லீலா கிட்ட எல்லார்கிட்டயும் நான் நல்ல விதமா பேசி பழகிட்டு இருக்கேன். ஏன்? உன் தங்கச்சி பிரசவத்துக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எதுக்கு? உங்க வீட்டு மனுஷங்க கிட்ட நல்லா அனுசரிச்சு போனோம். அது உனக்கு சந்தோஷத்தை தரும். எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக. ஆனா நீ எங்க வீட்டுல இருக்கிற 2 ஜீவனை அனுசரிச்சு போகாம அவங்கள வெளியே அனுப்பி வேடிக்கை பாக்குறியா? அண்ணே எங்க அம்மாவும் நிர்மலாவும் இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நீ இருக்க முடியும். அவங்க வரல, நீ இருக்க மாட்ட.